ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MIUI 12.5 அப்டேட்டோட சிஸ்டம் லான்ச்சர் அண்ட் சிஸ்டம் UI கண்ட்ரோல்ஸ் இந்த ஆப்பெல்லாம் எப்படி உங்கள் மொபைல்லையும் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த MIUI சிஸ்டம் லான்ச்சரை பற்றி பார்க்கும்போது பேசிக்காக ஆல்ஃபா லான்ச்சர் அண்ட் ஸ்டேபிள் லான்ச்சர்னு ரெண்டு இருக்குது. ஆல்ஃபா லான்ச்சரை எக்ஸாம்பிளுக்கு பீட்டா வெர்ஷன்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு நியூ ஃபீச்சர் வந்து சிஸ்டம் யூஐலையோ இல்லை லான்ச்சர்லையோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபா லான்ச்சரில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் சேம் டைம் இந்த லான்ச்சரில் சின்ன சின்ன பக்ஸும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆல்ஃபா லான்ச்சருக்கு அடிக்கு ஒருக்கா அப்டேட்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் அடுத்து ஸ்டேபிள் MIUI லான்ச்சர், இது வந்து நம்ம ஃபோன்ஸில் டெய்லியும் ஜென்ரலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லான்ச்சர் தான். இந்த ஸ்டேபிள் லான்ச்சரை பொறுத்த வரைக்கும் யூஐ வந்து ஸ்டேபிளாக இருக்கும். பட் ஆல்ஃபா லான்ச்சரோட கம்பேர் பண்ணும்போது அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பாங்க. ஓகே, இந்த ஆல்ஃபா லான்ச்சர் அண்ட் ஸ்டேபிள் லான்ச்சர் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ இது ரெண்டில் நீங்கள் எது யூஸ் பண்ணிங்கனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே, உங்கள் மொபைலோட செட்டிங்ஸில் ஆப்ஸில் மேனேஜ் ஆப்ஸில் சிஸ்டம் லான்ச்சர்னு டைப் பண்ணி ஆப் இன்ஃபோவை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற லான்ச்சர் வந்து ஆல்ஃபா லான்ச்சரா இல்லை சிஸ்டம் லான்ச்சரானு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ MIUI 12.5 அப்டேட்டோட ஸ்டேபிள் சிஸ்டம் லான்ச்சர் வெர்ஷன் 4.21 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ஃபா சிஸ்டம் லான்ச்சர் வெர்ஷன் 4.23 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு லான்ச்சரோட அப்டேட்டட் வெர்ஷனில் சிமிலரான சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ பார்ப்போம். சிஸ்டமோட யூஐயை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ளோட்டிங் விண்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பை ரீசெண்ட் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் அப் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டிங் விண்டோவாக கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இதை ஆல்ஃபா வெர்ஷன்லையும் ஸ்டேபிள் வெர்ஷன்லையும் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். பட் இந்த ஃபியூச்சர் வந்து MIUI 12.5 அப்டேட்டில் இருக்க மொபைல்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. நான் வந்து ரெட்மி நோட் 8 மொபைலில் இந்த சிஸ்டம் லான்ச்சரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ளோட்டிங் விண்டோ யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ MIUI 12.5க்கு மேலே இருக்க மொபைல்ஸில் மட்டும்தான் இந்த ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் அடுத்து ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் சிஸ்டம் நேவிகேஷன்னு ஒரு நியூ செட்டிங்ஸ் வந்து ஷோ ஆகுது. பட் அதை ஓப்பன் பண்ண முடியல. அண்ட் அடுத்து ஆப் டிராயர் செட்டிங்ஸில் ஆப்ஸோட பேக்ரவுண்ட் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்போட பிளர் ப்ரிவியூஸோட அனிமேஷன்ஸையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக MIUI ஆல்ஃபா லான்ச்சரோட ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த சின்ன சின்ன பக்ஸை இந்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ஃபுல் சேஞ்சிலாக நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் ஸ்டேபிள் லான்ச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஆல்ஃபா லான்ச்சர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்ஃபா லான்ச்சரில் இருக்குது. ஓகே, ஸ்டேபிள் லான்ச்சருக்கு வந்து அப்டேட் வந்தால் உங்கள் மொபைலோட சிஸ்டம் அப்டேட்டர்லேயே ஷோ ஆகும். நீங்கள் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த MIUI 12.5 அப்டேட்டோட ஸ்டேபிள் அண்ட் ஆல்ஃபா லான்ச்சருக்கான டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி, MI, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து சிஸ்டம் UI கண்ட்ரோல்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சிஸ்டம் UI கண்ட்ரோல்ஸில் MIUI 12.5 அப்டேட்டில் இருக்க மாதிரி வால்யூம் சேஞ்சிங் அனிமேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் இருந்த ஒரு சில பக்ஸை இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வால்யூம் சேஞ்சிங் அனிமேஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் குயிக்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஓகே, இந்த சிஸ்டம் UI கண்ட்ரோல்ஸோட டவுன்லோட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைனலாக இந்த MIUI 12.5 அப்டேட்டோட சிஸ்டம் லான்ச்சர் அண்ட் சிஸ்டம் UI கண்ட்ரோல்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலனா உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஆர் செக்யூரிட்டி ஆப்பில் மேனேஜ் ஆப்ஸ்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி சிஸ்டம் லான்ச்சர் ஆர் சிஸ்டம் UI கண்ட்ரோல்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதோட ஆப் இன்ஃபோவை ஓப்பன் பண்ணி சிம்பிளாக அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த நார்மல் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு டவுன்கிரேட் ஆயிரும். ஸோ இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே guys, thank you for watching.
டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. Wow.